சார் சொல்லிட்டு இருந்தாங்க. பிராக் மாஃபியாவோட ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லையும் இது ஒரு சர்வீஸ் மாதிரி பிள்ளைங்களுக்கு சைபர் கிரைம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. எப்படி நடக்குது, இது எப்படி நம்ம தடுக்கலாம், எப்படி இதுலேருந்து நம்ம மீண்டு வரலாம் ஒரு வேளை மாட்டிக்கிட்டா கூட அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரீசெண்டாக பெங்களூரில் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் அவேர், ஒரு யங்ஸ்டர் அவரோட டாட்டரோட கிண்டர் கார்டன் டீச்சர் கிட்ட மாட்டிக்கிருக்காரு. அவங்க இவங்களை பிளாக் பாண்டிச்சேரியில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இங்கேருந்து ஜார்க்கண்ட் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பாண்டிச்சேரி போலீஸ். எக்கச்சக்க சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் இல்லை நம்மளை பயமுறுத்தியோ 3 விதங்களில் வந்து நம்மளை வந்து சைபர் குற்றத்தில் வந்து நம்மளை மாட்டி விட்டுரும். அதனால செல்ஃபோனை வந்து யூஸ் பண்ணது வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வந்து யூஸ் பண்ணணும். சைபர் கிரைம்னா என்ன? ஃபோன் பேசுறது. சைபர் கிரைம்னா என்ன? சைபர் கிரைம்னா என்ன? டேட்டா கலெக்ட் பண்ணுறது, கலெக்ட் பண்ணி அது மூலமாக அவங்க அப்யூஸ் பண்ணுறது, இப்போ கேமரா அக்சஸ் பண்ணுறது, அவங்க டெபிட் கார்டு அமௌண்ட் அதோட கைது இருக்கு. இப்போ சைபர் குற்றத்தில் மாட்டிக்கிறீங்க, அது எப்படி வந்து அதை வந்து எப்படி புகாராக தெரிவிப்பீங்க? சைபர் குற்றத்தில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. இப்போ அவர் சொன்ன சைபர் கிரைம்னாரு, சைபர் குற்றத்தில் மாட்டிக்கிறீங்க, அதை எப்படி வந்து புகாராக தெரிவிப்பீங்க? ஏன்னா ரொம்ப இதாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து மாட்டிக்கின்னு சைபர் குற்றத்தை மாட்டிக்கின்னு எப்படி புகார் தெரிவிக்கிறது தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் சைபர் குற்றம்